இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சரிப்பட்டு வருவார்கள், இவர்கள் சரிப்பட்டு வருவார்கள் என்று ஆண்டவர் அழைத்த அனைவருமே உண்மையில் அவரை எந்த முறையில் பின்பற்றினார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்ததாக இன்றைய நற்செய்தி அமைகிறது. இவனெல்லாம் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான்ப்பா, இவனெல்லாம் கரெக்டாவே இருக்க மாட்டான், இவனையெல்லாம் வச்சு நீ என்ன செய்யறது அப்படின்னு சில கேள்விகள் பிறர் மீது எழலாம். ஆனா இவர்கள் சரிபட்டு வருவார்கள் என்று இறைவன் அழைத்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அழைத்தலும் ஒரு உணர்வுபூர்வமான அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையும் இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் அழைப்பு விடுக்கிறார். வார்த்தையோடு கடந்து சென்று பார்க்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மறைநூல் அறிஞர் இயேசுவை எந்நேரமும் பின்தொடரும் பெருங்கூட்டத்தை பார்க்கிறார். அதன் பின் இயேசுவை பின்பற்றினால் தனக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ என்ற பேராசையோடு இயேசுவிடம் அவரை பின்பற்ற ஆசைப்படுவதற்காக கூறுகிறார். இயேசுவோ அவரிடம் மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று கூறுகிறார். ஆகவே இயேசு எங்கு சென்றாலும் பின்தொடர்வேன் என்று சொன்னவருக்கு உற்சாகத்தை குறைப்பதாகவும் தன் வீட்டு கடமை முதலில் செய்ய ஆர்வம் உள்ளவரை நோக்கி தன்னை பின்தொடர உற்சாகம் ஊட்டுவதாகவும் இயேசுவின் வார்த்தைகள் நற்செய்தியில் அமைந்திருப்பது நமக்கு புரியாத புதிராக கூட இருக்கலாம். வெளிப்படையாக பார்க்கிற பொழுது இந்த இருவரில் முதன்மையானவருக்கு இயேசுவின் பணியில் ஆர்வம் இருப்பது போலவும் இரண்டாமானவருக்கு இயேசுவை பின்தொடர ஆர்வம் குறைவாக இருப்பது போலும் நாம் உணரலாம். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் வெளிப்படையாக பேசுகிற வார்த்தைகளை வைத்து அவர்கள் மனநிலையை வெளிப்படும் என்று சொல்லிவிட முடியாது. இதனை ஆண்டவர் இயேசு உணர்ந்திருந்தார். அவர்கள் பேசிய வார்த்தையை விட அவர்களின் மனநிலையை நன்கு அறிந்தவராய் அதற்கு ஏற்றாற் போல் அவர்களுக்கு பதில் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு தன் பணிக்கென சீடர்களை அழைப்பதற்கென்று அவருக்கே உரியான பணியை கொண்டிருந்தார். நல்லா பாருங்களேன், கடல் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை அவற்றை விட்டுவிட்டு தன்னை பின்தொடர சொன்னார். சுங்கச்சாவடியில் வரி செலுத்திக் கொண்டிருந்த ரோமை அதிகாரத்தையும் விசுவாசத்தையும் இருந்த மத்தேயுவை அழைத்தார். வன்முறைத்தான் சமுதாய மாற்றத்திற்கு சரியான தீர்வு என்று கருதிய தீவிரவாதியான சீமோனை அழைத்தார். நிச்சயமா இவன் தாண்டா என்னை காட்டி கொடுக்க போறான் எதிர்காலத்துல அப்படின்னு அறிந்திருந்தும் யூதாஸ் இஸ்காரியத்தை அழைத்தார். தன் வீட்டு கடமை முதலில் செய்துவிட்டு வருகிறேன் என்றவரை உடனே தன்னை பின்தொடர சொன்னார். ஒருவேளை இதெல்லாம் இக்காலத்தில் நடந்தால் இப்படிப்பட்டவர்களாம் இயேசுவின் பணிக்கு சரிபட்டு வருவார்களா என்ற ஐயம் நமக்கு எழலாம். ஆனால் இயேசு அழைத்தவர்களின் மனநிலையையும் ஆளுமையும் நன்கு அறிந்தே அவர்களை அழைத்தார். வெளிப்படையாக காணுகிற விஷயங்களிட இயேசு அவர்களின் உள்ளார்ந்த ஏக்கத்தை நன்கு அறிந்தே இறையரசு பணிக்கு சரிபட்டு வருவார்கள் என்று அவர்களை அழைத்தார். அப்ப நிச்சயமா சரிபட்டு வருவார்கள் என்று நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசு சீடர்களை நிகழ்த்திய தகுதி தேர்வு அவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டதும் அவர்களை பிற்காலத்தில் தன் நிறுவிய திரு அவை பல இடங்களில் பரப்பக்கூடிய திருத்துதர்களாக மாற்றியதும் அவர் தேர்ந்தெடுத்தவர்களின் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு இந்த கிறிஸ்துவ சமூகத்தில் திருமுழுக்கின் வழியாக நம்மை இணைத்துக் கொண்ட இயேசு அதே நம்பிக்கையை நம்மேல் வைத்திருக்கிறார். இதை உணர்ந்து நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவ அழைப்புக்கு ஏற்ற சாட்சியாக வாழ முயல வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஆகவே தான் இயேசு அவரது அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற சவால்களை பார்த்து எடுத்துக்கொள்ளுகிறார். இயேசுவோடு வாழ்வது என்பது சவால்கள் நிறைந்த வாழ்வாகும். இயேசு மற்றவரை நீர் என்னை பின்பற்ற வாரும் என்று அழைக்கிறார். அவரோ தனது இறந்த தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதி கேட்கிறார். இங்கு இறந்தோரை அடக்கம் செய்வர் என்ற இயேசுவின் பதில் நம் அனைவரையும் சற்று வித்தியாசமான சிந்திக்கவும் அழைக்கிறது. இதன் மூலம் இறையாட்சியின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய அவசியத்தையும் அது நிறுவப்பட வேண்டிய அவசரத்தையும் இயேசு நுட்பமாக எடுத்து காட்டுகிறார். இறையாட்சியின் விளிம்பியங்களை விதைக்க இயேசுவோடு இணைந்து வாழப்போகிறோமா அல்லது நொண்டி சாக்குகளை சொண்டி ஒதுங்கிக் கொள்ளுகிறோமா? சரிபட்டு வருவார்கள் என்று தானே நம்மை இறைவன் அழைத்திருக்கிறார். சரிபட்டு வருவோம், நிச்சயமாக அது பணி செய்வோம் என்ற உள்ளுணர்வை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கடந்து செல்வோம். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நிச்சயமாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தையை ஊட்டியிருக்கிறீர் என்ற உள்ளுணர்வு எங்கள் ஒவ்வொருவரையும் தேய்ச்சி நாங்கள் நிச்சயமாக அது வார்த்தையை பறைசாற்றி
உம்மை முழுமையாக பின்தொடர எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.